ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரான்சிஸ் பேக்கனோட ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸே டீட்டெயில்டாக ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் பேக்கனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஃப்ரான்சிஸ் பேக்கன் பார்த்தீங்கன்னா ரினைசன்ஸ் பீரியடில் ரொம்ப ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ஃபிலாசபர் அண்ட் எஸ்ஸேயிஸ்ட் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே. ஃப்ரான்சிஸ் பேக்கன் எப்போ பிறந்திருக்காருன்னா ஜனவரி 22, 1561 பிறந்திருக்காரு. அவர் எப்போ இறந்திருக்காருன்னா ஏப்ரல் 9, 1626 இறந்திருக்காரு. அவர் எதனால இறந்திருக்காருன்னா நிமோனியா வந்து தான் இறந்திருக்காரு while doing scientific experiment with snow and he studied at Trinity College, Cambridge University. அப்புறம் ஃப்ரான்சிஸ் பேக்கன் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பராகவும் இருந்திருக்காரு அண்ட் ஆல்சோ he has known as the father of English prose. ஃப்ரான்சிஸ் பேக்கனோட எஸ்ஸேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பாப்புலரும் கூட. இவரோட எஸ்ஸேஸ் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ரொம்ப கண்டென்ட் உள்ள எஸ்ஸேஸ். அவரோட எஸ்ஸேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 times பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 3 எடிஷனில். ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 10 எஸ்ஸேஸ் 1597 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் எடிஷன் 38 எஸ்ஸேஸாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி 1612 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அகைன் தேர்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி 58 எஸ்ஸேஸாக 1625 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆஃப் தி எஸ்ஸே. ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸேவோட ப்ரொலாக் பார்த்தீங்கன்னா ஃபியூடல் சிஸ்டம் இன் இங்கிலாந்து. இவர் எதை பேஸ் பண்ணி இந்த எஸ்ஸேஸ் எழுதியிருக்காருன்னா ஃபியூடல் சிஸ்டம் இன் இங்கிலாந்து. ஃபியூடல் சிஸ்டம் இன் இங்கிலாந்து அப்படின்னா மிடிவல் டைமில் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூடல் சிஸ்டம் இருந்திருக்கு. ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது பேரரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்க சிற்றரசர்கள் அவங்க கிட்ட போயிட்டு சண்டை போட்டு அவங்களோட நாடை கேப்சர் பண்ணுவாங்க. அதனால சிற்றரசர்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக திரும்பி ரிவெஞ்ச் எடுப்பாங்க இல்லையா. ஸோ இதை பேக்ரவுண்டாக வச்சு தான் பேக்கன் இந்த எஸ்ஸேஸை எழுதியிருக்காரு. ஸோ வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அண்ட் வாட் இஸ் த ப்ரொலாக் ஆஃப் திஸ்னு பார்க்கும்போது ஃபியூடல் சிஸ்டம் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸேவை அவர் எப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா 1625 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. என்ன டைட்டில் அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா கவுன்சில் சிவில்ஸ் அண்ட் மாரல். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸே இந்த 1597 பப்ளிகேஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் லேட்டராக எக்ஸ்பாண்டட் வெர்ஷன் 1625 தான் ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸேவை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக்கன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸேஸில் இவங்களை பற்றிலாம் சொல்லியிருப்பார். யாருன்னா சோலமன், காஸ்மஸ், ஜாப். இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அநீதி அவங்க எப்படி மன்னிச்சாங்க, அதை மன்னிச்சு அவங்க எப்படி ஒரு சுப்பீரியராக இருந்தாங்க அப்படின்றத பற்றி பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் டெத் ஆஃப் சீசர் அண்ட் டெத் ஆஃப் பெர்டினெக்ஸ், டெத் ஆஃப் ஹென்ரி III ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ இவங்களை பற்றியெல்லாம் அவங்க எப்படி அவங்களோட ரிவெஞ்சுக்கு எடுத்தாங்களா இல்லை அவங்க மன்னிச்சு விட்டுட்டாங்களா அதை பற்றி பேசியிருக்காரு. இந்த எஸ்ஸே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் வைல்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்கிறார். ரிவெஞ்சுன்றது எந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு வைல்ட் ஜஸ்டிஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு மனுஷங்களுக்குள்ள ரிவெஞ்சுன்றது ஒரு தாட் வந்தோடனே அவங்க எந்த மாதிரியான ஒரு பிஹேவியரில் அவங்க மாறிடுவாங்க அப்படின்னா ஒரு லைக் வைல்ட் அனிமலாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ரிவெஞ்ச் இந்த தாட் நம்ம மனசுக்குள்ளே வரப்போ நம்ம என்ன பண்ணிடணுமா, டு வீட் இட் அவுட், அந்த தாட்டை வந்து நம்ம மனசுல இருந்து எடுத்து போட்டுடணும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி சப்போஸ் நம்ம அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றப்போ அது எந்த மாதிரியான ஒரு ரிவெஞ்சாக தான் இருக்கணும்னா ஒரு சட்டப்படியான ஒரு ரிவெஞ்சாக தான் அது இருக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா certainly taking revenge a man is but even with his enemy but in passing it over அப்படின்னு சொல்றாரு. அவங்கள நம்ம பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுமா, டு passing it over, அதை கடந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு மனுஷங்களா இருப்போம்னா ஹீ இஸ் சுப்பீரியர் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் இட் இஸ் எ பிரின்ஸ் ஃபார் டு பர்டன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அரசர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே தப்பு பண்றவங்களும் அவங்க மன்னிச்சு விடுவாங்க இல்லையா. ஸோ நம்மளும் நமக்கு தப்பு பண்ணவங்கள நம்ம மன்னிச்சு விடுறப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு மனுஷங்களா இருப்போம்னா சுப்பீரியரா சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி யாரு சொல்லியிருக்காருன்னா பைபிள்ல சாலமன் சொல்லியிருக்காரு. அண்ட் சாலமன் ஐ எம் ஷியோர் சைட் இட் இஸ் த க்ளோரி ஆஃப் எ மேன் டு பாஸ் பை அன் அஃபென்ஸ். ஸோ மன்னிக்கிறவங்க தப்பு பண்ணவங்கள மன்னிக்கிற பக்குவம் வரப்போ நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ஒரு சுப்பீரியராக நம்ம இருப்போம்னு சொல்கிறார். மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் தட் விச் இஸ் பாஸ்ட் இஸ் கான் இஸ் irrevocable and wise men have enough to do with things present and come
அண்ட் டு கம் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ அந்த மனசில் நம்ம பழி வாங்குற எண்ணம் நம்ம இருந்துட்டு இருக்கப்போ நம்மளோட தாட்ஸில் எங்கே அந்த பாஸ்ட்லே இருக்கும். நம்ம அந்த பாஸ்ட்டை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வைஸ் மேன் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பாஸ்ட்டை விட்டு அதை கடந்த காலத்தை விட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த மூவ் ஆன் பண்ணிட்டு ப்ரெசன்ட்க்கு மாறி போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷங்க எதனால தப்பு பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதாவது அந்த தப்பு பண்றதுனால, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றப்ப மட்டும் தான் அந்த தப்ப அவங்க பண்ணுவாங்க. ஆர் ப்ளஷர் ஆர் ஹானர். என்ன அவங்களுக்கு அதில ஒரு சந்தோஷம் இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு அதனால ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க தப்பு பண்ணுவாங்க. அதனால சொல்றார். தேர்ஃபோர் வை ஷுட் ஐ பி ஆங்க்ரி வித் எ மேன் ஃபார் லவ்விங் ஹிம்செல்ஃப் பெட்டர் தேன் மீ. ஸோ அவங்களுக்கு ஏதோ ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால தானே அவங்க தப்பு பண்றாங்க. ஸோ அவங்க மேல அதனால நம்ம ஏன் கோவப்படணும்? அதனால அவங்களுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது அப்படின்னா, அவங்க அத பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்ல வர்றார். ஸோ அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அண்ட் இஃப் எனி மேன் ஷுட் டூ ராங் மியர்லி அவுட் ஆஃப் இல் நேச்சர் வை இட் இஸ் பட் லைக் த தார்ன் ஆர் ப்ரையர். அவர் அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ தப்பு பண்றாங்க இல்லையா, அவங்கள யாரோட கூட அவர் கம்பேர் பண்றாருன்னா, தார்ன் ஆர் ப்ரையர். ஒரு முள் இருக்கு இல்லையா, அப்போ முள்ளோட நேச்சர் என்ன? அது நம்ம காலை குத்தும். அது அது வந்து அதோட அந்த முள்ளோட நேச்சர் தான். ஸோ நம்ம அதை தப்பு சொல்ல முடியுமா? ஸோ அது கூட அந்த தப்பு பண்றவங்கள பேக் அண்ட் கம்பேர் பண்றாரு. தார்ன் ஆர் ப்ரையர் அப்படின்னு சொல்ல வர. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம அது எது மூலயமா எடுக்கலாம் அப்படின்னா, அவங்கள எது மூலயமா நம்ம பனிஷ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சட்டத்தின் மூலயமா தான் நம்ம அதை பனிஷ் பண்ண முடியும். வேற எதுனாலையும் நம்ம பனிஷ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ரிவெஞ்சுன்றது எந்த மாதிரியான ஒரு ரிவெஞ்சா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, ரொம்ப ஒரு க்ரூவலான ஒரு ரிவெஞ்சா இருக்கக்கூடாது. அண்ட் மத்தவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ற மாரி இருக்கிற ரிவெஞ்சாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த மாரி பண்ணா உங்கள எந்த மாரியான ஒரு பெர்சனா சொல்றாரு, லைக் எ கிராஃப்டி கவர்ட்ஸ் அப்படின்னு பேக்கன் சொல்றாரு. கிராஃப்டி கவர்ட்ஸ்னா யாரு? கோழைகள். முதுகுல குத்துறவங்கள கோழைகள் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஆர் லைக் தி ஆரோ தட் ஃப்ளீத் இன் தி டார்க். இப்போ ஒரு இருட்டுல ஒரு அம்பு விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி முதுகுல ஒருத்தவங்கள எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? குத்தக்கூடாது. அந்த மாதிரியான ரிவெஞ்ச் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்றார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பைபிள்ல திரும்பி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். காஸ்மஸ் டியூக் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு. என்ன அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு எனிமிய கூட நம்ம மன்னிச்சிடலாம். பட் நம்ம கூடயே இருந்து, நம்ம ஃப்ரெண்டா கூட இருந்து நமக்கு துரோகம் பண்றாங்க இல்லையா? அவங்கள நம்ம மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றார். அப்படி இருந்தாலும், ஆனா நம்ம எனிமியே மன்னிக்கிறோம். We are commanded to forgive our enemies, but you never read that we are commanded to forgive our friends. நம்ம எதிரியே நம்ம மன்னிக்கிறப்போ, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நம்ம மன்னிக்க கூடாதா? அதுல தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பைபிள்ல திரும்பி ஒரு ஒரு அல்யூஷன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா ஜாப்ன்ற கேரக்டர் பத்தி. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஜாப்ன்ற கேரக்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சேட்டன் வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா செல்வம், அவர்கிட்ட இருக்கிற அவங்களோட சன், டாட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவரு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எடுத்துட்டு அவர் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அவங்க லைஃப்பை ரொம்ப ஹேட் பண்ற மாரி இருக்கும். பட் இருந்தாலுமே ஜாப் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கடைசி வரைக்கும் காட ப்ளேம் பண்ணவே மாட்டார். அவரை குறை சொல்லவும் மாட்டாரு, எதுவும் பேச மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்சனா நம்ம இருக்கணும். அதுக்காக உடனே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ரிவெஞ்ச் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கார். பப்ளிக் ரிவெஞ்ச் அப்படின்னா என்னன்னா, ஆஸ் தட் ஃபார் த டெத் ஆஃப் சீசர், ஃபார் தி டெத் ஆஃப் பெர்டினெக்ஸ், ஃபார் தி டெத் ஆஃப் ஹென்றி தி தேர்ட் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் மெனி மோர் அப்படின்ற. இப்போ ஒரு அரசர்கள் இருக்காங்க. அந்த அரசர்களை இன்னொருத்தவங்க பழிவாங்க கொன்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள பழிவாங்க திரும்பி இன்னொரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் ரிவெஞ்ச் சொல்றேன். சீசருக்கு யார் ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க? பர்டினஸ்க்கு அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்தது. நெக்ஸ்ட் தி டெத் ஆஃப் ஹென்றி தி தேர்ட் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் மெனி மோர் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் பிரைவேட் ரிவெஞ்ச் பத்தி சொல்லியிருக்கார். நம்ம பப்ளிக் ரிவெஞ்ச் கூட எடுக்கலாம். பட் பிரைவேட் ரிவெஞ்ச் அப்படி எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா அது எந்த மாதிரியான இருக்கும்னா, ஒரு மிஸ்சீவியஸான ஒரு விச்சஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ ரிவெஞ்சுன்றது பப்ளிக் ரிவெஞ்ச் எடுத்தா கூட பரவாயில்ல. பட் பிரைவேட் ரிவெஞ்ச் இஸ் நாட் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸேஸை ஷார்ட் பாயிண்ட்ஸாக கீழே கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களோட லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் இஸ் எ வைல்ட் ஜஸ்டிஸ். ரிவெஞ்ச் வந்து எந்த மாதிரியான ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு பேக்கன்னா, வைல்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் எ நேச்சுரல் ஹியூமன் ஃபீலிங் பட் நாட் ட்ரூ ஜஸ்டிஸ். ரிவெஞ்சுன்றது ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் ஃபீலிங் தான். பட் அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஜஸ்டிஸாக இருக்கும் அப்படின்னு கிடையாதுன்னு சொல்கிறார்.
செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் பிரேக்ஸ் லா அப்படின்னு சொல்றார். நம்ம எப்படி பண்ணணும், ரிவெஞ்சுன்றது எப்படி இருக்கணும்னா, நம்ம சட்டப்படி தான் இருக்கணும். சட்டத்த நம்ம கையில எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஃபர்கிவ்னஸ் இஸ் நோப்லர் தேன் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்றார். ஒருத்தவங்கள ஃபர்கிவ் பண்றது, மன்னிக்கிறது பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் எடுக்கிறத விட ரொம்ப ஒரு பெஸ்ட்டான விஷயம். அவங்க வந்து ஒரு சுப்பீரியர் மாதிரி அவங்களோட கேரக்டர் வந்து எந்த மாரி ஒரு ஒரு காட்டும் அப்படின்னா, ஒரு கிரேட்னஸ் அப்படின்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் கீப்ஸ் வூண்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்ல வர்றார். என்னன்னா, ஒருத்தவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சுக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காயங்கள் அது வந்து நம்ம மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த திங்கிங் வந்து நம்மள விட்டு போகாது. சப்போஸ் அதே அவங்கள நம்ம ஃபர்கிவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத ஃபார்வர்ட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் வந்து எந்த மாரி இருக்கும் அப்படின்னா, ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்கிவிங் ஹெல்ப் அஸ் மூவ் ஃபார்வர்ட் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் வெர்சஸ் பிரைவேட் ரிவெஞ்ச் சொல்ல வரேன். பப்ளிக் ரிவெஞ்ச் அப்படின்றதுனா, எந்த மாரி ரிவெஞ்ச் வந்து ஒரு அக்செப்டபிளா இருக்கும் அப்படின்னா, ஒரு சட்டப்படி இருக்கிறது அக்செப்டபிளா இருக்கும். பட் பிரைவேட் ரிவெஞ்ச் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ராங் அப்படின்னு சொல்ல வரார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வைஸ் மென் இக்னோர் ஸ்மால் ராங் சொல்ல வரார். வைஸ் மேன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன சின்ன தப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இக்னோர் பண்ணிடுவாங்க. பட் அதிலே இருந்து அதுக்கும் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஃப்ரான்சிஸ் பேக்கன் சொல்ல வரேன். கீழ பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப் ரிவெஞ்சோட இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் 4 குடுத்துருக்கேன். இது அடிக்கடி கொஷின்ஸ்ல கேட்கறது. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாரி நெறைய டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.